இங்க மீனாவுமே விஜயாக்காக டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டு அவங்களும் டைரக்டா இங்க பார்வதியோட வீட்டுக்கு வராங்க. அங்க வீட்டுக்கு வரும்போது என்ட்ரன்ஸ்ல இந்த பக்கம் அந்த டான்ஸ் ஆடுற 2 பசங்களும் சேர்ந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இது டான்ஸ் கிளாஸ் தானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட்டோட அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே உள்ள வராங்க. ஆனா உள்ள வந்த உடனே தான் தெரியுது உள்ள சிந்தாமணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க எப்படி இங்க அப்படின்ற மாதிரி இங்க பார்வதிட்ட கேட்கும்போது தான் அவங்களும் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா விஜயாட்ட தான் கத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தான் புரியுது அப்ப அத்தை எதுக்காக என்னோட வளர்ச்சியில இந்த அளவுக்கு பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க சிந்தாமணியும் மறுபடியுமே மீனாவை பத்தி மீனா முன்னாடியே இங்க விஜயா கிட்ட தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற விஜயாவுமே ஆமா ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இவ ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரொம்பவே திமிரு ஜாஸ்தி, இவ யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல மதிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் மீனாவுமே இங்க பாருங்க அத்தை, எனக்கெல்லாம் இவங்க மேல தேவையில்லாத கோபம்லாம் கிடையாது, இது வந்து எனக்கு தொழில்முறை போட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே இங்க விஜயாவுமே ஆமா ஆமா தொழில்முறை போட்டி, என்ன தொழிலோ பூ கட்டுறதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்ற மாதிரி மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சிந்தாமணியுமே இந்த பக்கம் மீனாவை ரொம்பவே மட்டம் தட்டுற மாதிரி எப்பவுமே வந்து ஒரு தொழிலை நல்ல முறையில் எடுத்து செஞ்சுட்டு இருக்கவங்க தான் சரியா செய்வாங்க. இப்ப என்ன பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன், ரொம்பவே சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் அவங்க தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி பீத்திக்கிட்டு என்னையே மட்டம் தட்ட பாக்குறாங்க. ஆனா அவங்களால எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சிந்தாமணி மீனாவை பயங்கரமா காண்டாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க மீனாவுமே நீங்க சொல்லுங்க அத்தை, என்னால ஜெயிக்க முடியும், நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு நேர்மாற ஆப்போசிட்டா விஜயாவுமே நீ எங்க ஜெயிக்க போற, நீயே பூ கட்டுறவ, உன் வேலையை மட்டும் உருப்படியா பார்த்துட்டு வீட்டுல சமைக்கிற வேலையை பாரு, அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சொல்லி வீட்டோட பேர் கெடுத்துக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி எங்க விஜயாவுமே மீனாவை போட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனாக்கு இங்க பயங்கர வருத்தமாயிடுது. சொல்லப்போனா நம்மளோட அத்தையே இந்த பக்கம் நம்மளோட போட்டியாளர்கிட்ட போயிட்டு நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு என் மேல சுத்தமா அக்கறையே கிடையாதுன்னு சொல்லி இந்த மீனாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்க இருந்து கண் கலங்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பார்வதியுமே ஏன் விஜயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, மீனா உண்மையிலுமே ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துகிட்டு இருக்கா, நீ எதுக்காக அவளை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, சொல்ல போனா அவங்க முன்னேறதுல நல்ல விஷயம் தானே, ஏன் அவ அந்த தொழிலை செய்யக்கூடாதுன்னு இந்த சிந்தாமணி சொல்றாங்க, நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க பார்வதியுமே வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க. அப்ப பார்வதி கிட்ட விஜயா இருந்துகிட்டு எங்க பார்வதி உனக்கு இந்த விஷயத்துல அவளை பத்தி தெரியாது, நீ அவளை இன்னுமே வெள்ளந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவ ரொம்பவே மோசக்காரி, அவ வீட்டுல என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு தான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ற வேலை எல்லாம் எனக்கு தான் தெரியும், இந்த ஒண்ணு இல்ல இந்த டயட் ஃபுட் சமைச்சு கொடுக்குற விஷயத்துக்கு ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு 500 ரூபா நான் அவளுக்கு காசு கொடுக்கணுமா, இதை வீட்டுல இருக்க ஆளுங்க முன்னாடி எல்லாம் பேசி அவ சமைக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவளும் ரொம்ப கெத்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பார்வதியுமே ஏன் விஜயா உனக்கு உண்மையுமே இது வந்து அநியாயமா தெரியல, அவ ஏற்கனவே பூக்கட்டுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, இடையில உங்க வீட்டுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கா, அது போக உனக்கு டயட் ஃபுட் சமைக்கிறதுக்கு அவளோட நேரத்தை அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் இருக்கிறப்போ அவ வந்து பணம் கேட்கறதுல தப்பு இல்லையே, அது மட்டும் இல்லாம நீ மட்டும் என்ன மத்த மருமகளை சமைக்க சொல்றியா, அவங்களை யாரையுமே சமைக்க சொல்றது இல்ல, இந்த மாதிரி மீனாவை மட்டும் தானே கொடுமைப்படுத்திட்டு இருக்க, சொல்லப்போனா நீ பண்றதான் தப்பு விஜயா அப்படின்ற மாதிரி இங்க பார்வதியுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயாவோட பேச்சை பார்த்து சிந்தாமணியும் இங்க பாருங்க நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, விஜயா பண்றது எல்லாமே சரிதான், சொல்லப்போனா மாஸ்டர் எந்த விஷயத்திலையும் ரொம்பவே தெளிவா தான் யோசிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம மீனா எப்படிப்பட்ட ஆளு, அவளை எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே மாஸ்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க சிந்தாமணி விஜயாக்கு சப்போர்ட் பண்ணி இங்க பார்வதி ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்வதி ரொம்ப கடுப்போட இந்த பக்கம் அங்கிருந்து மேலே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவுமே பார்வதியை சமாதானப்படுத்தணும்னு யோசிக்கவே இல்லை. அவங்க சிந்தாமணி வந்து நமக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி தாம் தூம் குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பார்வதியோட மனசுல இதுக்கு மேல நம்ம வீட்டுல டான்ஸ் கிளாஸ் எடுக்க விட்டா நமக்கு தான் பிரச்சனை, ஏன்னா இந்த சிந்தாமணியும் இன்னொரு பக்கம் இந்த விஜயாவும் சேர்ந்துக்கிட்டு மீனாவை கொடுமைப்படுத்துற மாதிரி அதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு தேவையில்லாம டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்களை இனிமேல் இங்க இருக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அந்த விஷயத்தை பத்தி இன்னும் விஜயா கிட்ட பேச வரல, அவங்க மனசுக்குள்ள மட்டும் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல அடுத்த நாள் இங்க வியாழக்கிழமை டைரக்டா அண்ணாமலையை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக இங்க முத்துமையாவும் போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு இருக்க வழியில மீனா டல்லா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு மீனா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ தான் மீனா இந்த பக்கம் வந்து பார்வதி வீட்டில் நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இது கேட்டவனுங்க முத்துக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. அவங்களுமே எங்க பாரு நீ டயட் ஃபுட் சமைக்க வேண்டாம், நம்ம அவங்க கிட்ட இருந்து ₹1 காசும் வாங்க வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும் ஆமாம்மா நீ உன் பூ கட்டுற வேலையும் உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, சமைக்கிறதெல்லாம் அவ பார்த்துக்கோ, உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க சமைங்க, இந்த வீட்டுல எல்லாம் எப்பவுமே வந்து இந்த விஜயாவை வேலை வாங்கினாதான் எல்லாமே சரி வரும், நான் வீட்டுக்கு போய் இன்னைக்கு வச்சுக்கிறேன் அவளுக்கு அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலையும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க மீனாவே மாமா எங்களால நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம் மாமா, நீங்க
நார்மலாவே இருங்க, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணி தான், அவங்க தான் சம்பந்தமே இல்லாம அத்தையோட டான்ஸ் கிளாஸ்ல போய் சேர்ந்துக்கிட்டு என்னை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்கள தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனாவும் முத்துக்கிட்ட சொல்றாங்க. இது கிட்ட முத்துமே நீ கவலையே படாத, அவங்கள நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க மீனாவோட அம்மா பூ கட்டிட்டு இருக்கிற அந்த கோயில்ல ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் வராங்க அப்படிங்கிறதுக்காக இங்க டிராபிக் போலீஸ் அருணையுமே அங்க டிராபிக் எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காக அதை கிளியர் பண்றதுக்காக அங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா கரெக்டா அவருமே இங்க வந்து சேரவும் ஆப்போசிட்ல முத்து மீனா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்ட்டு அவங்களும் அந்த கோயிலுக்கு வராங்க. ஆனா வரும்போது அண்ணாமலையும் இங்க மீனாவோட அம்மாவை பார்த்து ரொம்பவே நல்லா விசாரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்துவோட கார் ஓரமா நிக்கிறத பார்த்துட்டு எங்க டிராபிக் போலீஸ் அருணுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இந்த கார் யாருதுன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு மாற்றாம் பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இந்த கார் யாருது இதில் சீஸ் பண்ணுங்க முதல்ல, இந்த மாதிரி வந்து கோயில் முன்னாடி நிறுத்துறதுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த கார்ல இங்க டிராபிக் ரூல்ஸ் மீறி அவங்க நிறுத்தி இருக்கிறதுனால அந்த காருக்கு லாக் போடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துமே சார் இருங்க சார், நான் இப்போ வண்டி எடுத்துருவேன் சார், ஆல்ரெடி இது ஒரு பார்க்கிங் தான் சார் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து அங்க இருக்கிற வேற ஒரு நார்மல் போலீஸ்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப அங்க ரொம்ப கெத்தோட வந்து அருணுமே நீதானா, எனக்கு தெரியும் இது உன் கார் தான், எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா என்கிட்ட சிக்குவேன்னு தெரியும், இதுக்கு மேல பாரு என் சட்டையை கிழிச்சதுக்கு இந்த காரை நீ எப்படி என்கிட்ட இருந்து வாங்குறேன்னு பாத்துறலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அருணுமே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்ப முத்துவுமே இங்க பாருங்க சார், நீங்க தான் வந்து என்ன சட்டையில பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க, நான் சும்மா உங்களை தள்ளி தான் விட்டேன், நீங்க யதார்த்தமா விளப்பும் போது உங்களை பிடிக்க வரும்போது உங்க பாக்கெட் கிழிஞ்சு போச்சு, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்க சம்மந்தம் இல்லாம என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க, இது ஆல்ரெடி பார்க்கிங் பிளேஸ் தான், இது கோயிலோட பார்க்கிங் அப்படின்ற மாதிரி இங்க முத்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலையும் மீனாவோட அம்மாவும் டேரக்டா இந்த பக்கம் கிளம்பி முத்துக்கிட்ட வந்து என்னாச்சு தம்பி ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் முத்துவுமே அது ஒன்றும் இல்லத்த, இது வந்து கோயிலோட பார்க்கிங் பிளேஸ் தானே, இங்கே தான் வண்டி நிறுத்திருந்தேன், ஆனால் இவர் என்னமோ இந்த இடத்துல வண்டி நிறுத்தக்கூடாது, வேற யாரோ வராங்க எடுங்கன்னு சொன்னா எடுத்திருப்பேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க லாக்க போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மாட்ட சொல்றாங்க. ஆனால் இது கிட்ட அவங்களுமே அந்த டிராஃபிக் போலீஸ் அருண்கிட்டையுமே இங்க பாருங்க தம்பி, இது வந்து கோயிலோட பார்க்கிங் தான், சொல்ல போனா பார்க்கிங் போர்டு கிடையாது, ஆனால் 2 வீலர் கார் எல்லாமே இந்த லைன்ல தான் பார்க் பண்ணுவாங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேச வராங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற அருணுமே இங்க பாருமா, நீ யாரு அவனுக்கு சப்போர்ட்டா, அப்படி சப்போர்ட் பண்ற வெள்ளம் வச்சுக்காத, முதல்ல நகரு, சொல்ல போனா இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி வராரு கோயிலுக்காக, அவருக்காக இடத்த கிளியர் பண்ணும்போது தான் இந்த மாதிரி இவன் நோ பார்க்கிங்ல கொண்டு வந்து வண்டி நிறுத்துற மாதிரி சம்பந்தமே இல்லாத பார்க்கிங் போர்டே இல்லாத இடத்துல இவன் பார்க் பண்ணியிருக்கான், இவன் பண்ணதான் தப்பு, இவன் வண்டி இதுக்கு மேலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சீஸ் பண்ண போறான் அப்படின்ட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் டிராபிக் போலீஸ் அருணோட அம்மாவும் இன்னொரு பக்கம் வந்து சீதாவும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா சீதா அருணோட அம்மாவை பார்க்க போயிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து டைரக்டா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா அவங்களுமே இந்த பக்கம் வந்து அருண் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அருண் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்க டிராபிக் போலீஸ் போய் கேட்கறாங்க. அப்ப அருணுமே இல்லம்மா இவன் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ண ரவுடி, அது மட்டும் இல்லாம இவன் இந்த மாதிரி வந்து சம்பந்தமே இல்லாம பார்க்கிங்கே இல்லாத இடத்துல பார்க் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்ப மறுபடியும் கூட்டம் சேர்க்கிறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பக்கம் வந்து சீதாவுமே மீனா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து அருணோட அம்மாக்கும் தெரியுது, அப்போ இது சீதாவோட குடும்பம் தான், இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது சீதாவோட குடும்பத்து கூட தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இங்க அருணோட அம்மா எதை பத்தி யோசிக்காம அருண் இந்த மாதிரி தேவையில்லாம அவங்களுக்கு வந்து நீ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காத, அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க, நீ முதல்ல அந்த லாக் எடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள அந்த காரை எடுத்துட்டு போக அலோவ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் பயங்கர சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் அருணும் வேற எதையுமே பேசாம சரி மயிரை நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவோட கார்ல இருக்க லாக்கையும் எடுத்து அந்த காரையும் அங்கிருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப முத்துவுமே ரொம்ப நன்றிமா, உங்க பையன்ட்ட சொல்லி வைங்க, அவர் பண்ற விஷயம் எதுவுமே சரி கிடையாது, சொல்லப்போனா அவர் ரொம்ப தகாத முறையில் நடந்துக்கிறாரு, நிறைய இடங்கள்ல பெரியவங்க சின்னவங்க கூட பார்க்காம அவங்க மேல வந்து காயப்படுத்துற மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே வான் பண்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க அருணுமே இங்க பாருடா, நீ எல்லாம் எங்க அம்மாட்ட வந்து அட்வைஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ கிளம்பு, என் வேலை எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் மரியாதை இல்லாம பேச பாக்குறாங்க. அப்ப அருணோட அம்மாவுமே என்ன மன்னிச்சிரு தம்பி, என் பையன் இந்த மாதிரி டியூட்டியில இருக்கிறப்ப அதை பத்தி மட்டும் தான் யோசிப்பான், மத்தவங்கள பத்தி யோசிக்காம இப்படி நிறைய தப்பு பண்ணிடுவான், இதுக்கு மேல அப்படி நடக்காது, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. ஆனா அருணுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது, நீ எதுக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, அவனே ஒரு பொறிக்கு பையன், அவன்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கிற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. டேய் அவன் பொறிக்கு பையெல்லாம் கிடையாதுடா, அவன் நியாயமா தான் பேசிட்டு இருக்கான், நீ தான் சம்மதெல்லாம் பேசிட்டு இருக்க, நானே இந்த கோயிலுக்கு வரும்போது நிறைய டைம் பார்த்திருக்கேன், இந்த கோயில் வாசல்ல தான் காருங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கும், இப்போ நீ அவன் வந்து உனக்கு வேண்டாதவங்கிறதால நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, அதை விட முக்கியமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால சீதா அவளோட அக்காவை தான் இந்த பையன் கட்டியிருக்கான், அது இல்லாம இந்த பையனை பத்தி ஏற்கனவே சீதா என்கிட்ட சொல்லியிருக்கா, இவன் அவங்க குடும்பத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கான், ரொம்பவே நல்ல பையன், என்ன ரொம்ப கோவக்காரன், இந்த மாதிரி கண்ணு முன்னாடி ஏதோ தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பு தட்டி கேட்காம விட மாட்டான்னு சொல்லி அவரை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா, இப்பதான் எனக்கு அதெல்லாம் புரியுது, நீயும் தப்பு பண்ணியிருக்க அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, அப்படியே அதை மறந்துட்டு விட்டுட்டு போங்கடா, சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி பிரச்சனை இழுத்துட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அருணுக்கும் அட்வைஸ் பண்ணி அவங்க அம்மா கிளியர் பண்ணி விடுறாங்க.